நமஸ்காரம். இன்னைக்கு மெட்ராஸ் மாமி சமையலில் உளுத்தம் பூர்ணம் கொழக்கட்டை பார்க்க போகிறோம். இது கார கொழக்கட்டை வெரைட்டி. இப்போ உளுத்தம் பூர்ணம் வச்சு பண்ணுற கொழக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். உளுத்தம் பூர்ணம் போட்டு செய்கிற கொழக்கட்டைக்கான பொருட்களை பார்த்துடலாம். 2 ஹவர் போல் ஊற வச்ச உளுத்தம்பருப்பு, அரிசி மாவு பதப்படுத்தினது நான் இதில் 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல், பச்சை மிளகா, தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஆப்ஷனல் தேங்காய் வேணும்னா பெருங்காயம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம உளுத்தம் பூர்ணம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறோம். உளுத்தம்பருப்பு, மொத்த உளுத்தம்பருப்பும் தேவைப்படும், ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல், பச்சை மிளகா, இல்லை ஏதாவது ஒன்று இல்லை பச்சை மிளகா இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது இதை நம்ம இப்போ அரைச்சின்னு வந்துடலாம். வடைக்கு அரைக்கிற மாதிரி விழுமூணு அரைக்கணுங்கிறது கிடையாது. சும்மா ஒரு கோர்ஸாக ஒரு பருப்பு ஸ்லீக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த உளுத்தம் பூர்ணத்துக்கு தேவைப்பட்ட உப்பை நான் இதோட கலந்துடுறேன். ஸோ இந்த காரம், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, இந்த உப்பு எல்லாம் நல்லா கலந்துக்கிற மாதிரி கலந்துண்டு இதை நம்ம இப்போ வேட்டில் வச்சு எடுக்க போகிறோம். சின்னதாக ஒரு இட்லி மாதிரி தட்டி தட்டி வச்சு விடலாம். இல்லை கொஞ்சமாக ஜலம் வச்சுருக்கேன் இலிப்சட்டியில். இதை நீங்கள் இட்லி தட்டிலையும் வைக்கலாம். சும்மா அது வேட்டில் வச்சு எடுத்தால் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஷேப் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம், அவ்வளோதான். இது வேட்டில் நல்லா வெந்த உடனே இது பூர்ணம் ரெடி, உளுத்தம் பூர்ணம். ஸோ நம்ம இப்போ இந்த உளுத்தம் பூர்ணம் ரெடி ஆகிடுது. இப்போ இந்த உளுத்தம் பூர்ணத்தை நம்ம கடுகு தாளிச்சு கொட்டி இதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உளுத்தம் பூர்ணம் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயை விட்டுருக்கேன். கடுகு, 2 கருவேப்பிலை. இப்போ இந்த உளுத்தம் பூர்ணத்தை இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு பருப்பு ஸ்லீக்கு பண்ணுற மாதிரி இதை நல்லா நம்ம கிளறிக்கணும். இதில் நம்ம அப்போவே ஆல்ரெடி உப்பு போட்டுண்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் உப்பு போட்டுக்கலாம். அந்த ஸ்டேஜில் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம். சும்மா ஒரு கிளறு அந்த எண்ணெயில் புரட்டி எடுத்துட்டா போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம், இப்போ நம்ம அந்த உளுத்தம் பூர்ணம் போடுற கொழக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணிண்டாச்சு. இது நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த கொழக்கட்டை ரொம்ப திதிப்பு சாப்பிடாத வழக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம உளுத்தம் பூர்ணம் கொழக்கட்டை பண்ணுறதுக்கான மாவை கிளறிக்க போகிறோம். 2 டம்ளர் இந்த டம்ளரால் நான் மாவு போட்டிருக்கேன். அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி நம்ம இது வெந்நீராகவே வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா முதல்ல பச்சை தண்ணியை விட்டு இதிலையே கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1 டம்ளரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வேணுங்கிறத மாதிரி நான் அதை விட்டுப்பேன் தேவைப்பட்டதுன்னா. இந்த ஜலத்தில் கொஞ்சமாக ஒரு உப்பு, சும்மா ஒரு சிட்டிகை. இந்த மேல் மாவுக்கு இந்த மாதிரி வெந்நீர் வச்சு அதில் மாவை போட்டு பண்ணுற வெரைட்டியும் உண்டு. இன்னொன்று மாவில் ஜலத்தை விட்டு கரைச்சின்னு அதை அப்படியே அடுப்பில் வச்சு கிண்டி கிண்டி பண்ணுறதும் உண்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி எப்போயுமே வச்சுக்கிறது நல்லது வெந்நீராக. இந்த மேல் மாவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. நான் இதுக்கு மேலே விடலை. இப்படி தொட்டானா ஒட்டாமல் வரணும், அதுதான் பதம். நான் இப்போ அடுப்பை அணைச்சிட்டேன். இந்த மாவு கொஞ்சம் ஓரமாக மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஆறின அப்புறமா நம்ம கொழக்கட்டை பிடிக்க ஆரம்பிப்போம். ஸோ உளுத்தம் பூர்ணம் நல்லா கிளறி எடுத்துட்டோம். நம்ம மேல் மாவும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த மேல் மாவை நல்லா கொழக்கட்டை சொப்பு பண்ணி நம்ம உளுத்தம் பூர்ணம் ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். கொஞ்சமாக விரலில் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு இந்த மேல் மாவு எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லுசாக தட்டுறோமோ, மெல்லுசாக நம்ம பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொழக்கட்டை டேஸ்டியாக இருக்கும். பெரியவாள்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாள். எனக்கு ஏதோ சுமாராக வருது, நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நல்லா அழகாக உருட்டிண்டு
விரல் நுனியில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெயை தடவிண்டு. ஸோ இப்போ நம்ம கொழுக்கட்டை சொப்பெல்லாம் பண்ணி பூர்ணம் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு இலிப் சட்டியில் ஜலத்தை விட்டு இதை வெயிட்டில் வச்சுக்க போகிறோம். இது நீங்கள் குக்கரில் அந்த இட்லி குக்கரில் வேணும்னா இட்லி தட்டில் வச்சு கூட வைக்கலாம். இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி பண்ணலாம். நான் இப்போ கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த சின்ன தட்டில் வைக்கிறேன். நான் பேசிக்காக ஸ்டீம் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். ஒரு 3 to 4 minutes இது ஸ்டீம் ஆகினோடனே பளபளன்னு இருக்கும் அந்த கொழுக்கட்டையோட மேல் மாவு. பளபளன்னு ஒரு பளிச்சுன்னு இருக்கும், அது எண்ணெய் தடவின மாதிரி. அந்த டயத்தில் இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. ஸோ இப்போ 3-4 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ மேல் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனியாக இருக்கு இல்லையா, எண்ணெய் தடவின மாதிரி. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜை. அடுப்பை அணைச்சுடலாம். நம்ம உளுத்தம் பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி. ஸோ இன்றைக்கி மெட்ராஸ் மாமி சமையலில் உளுத்தம் பூர்ணம் போட்ட உப்பு கொழுக்கட்டை ரெடி. இதை கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ. நல்லா வந்திருக்கா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கோ. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அப்புறம் வேறு ஒரு வீடியோவோட இன்னொரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.